நம்முடைய நாட்டிலேயும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக சினிமா இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா இயேசு உயிர்த்தெழவே இல்லை, ரமண மகரிஷிதான் உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர், கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை, ரமண மகரிஷிதான் உயிர்த்தெழுந்தார் என்று இளையராஜா அவர் இசைஞானியாம் சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலே இளையராஜா இயேசு உயிர்த்தெழவில்லை, ரமண மகரிஷிதான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ரமண மகரிஷி 1950 ஏப்ரல் 14 மரித்து போய்விட்டார். மரித்த அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார், நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஒருத்தர் கூட சாட்சி சொல்லல. நீங்க கூகுள்ல ரமண மகரிஷி டெத் டேட்டை பாருங்க, 1950 ஏப்ரல் 14 செத்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். அதற்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவரை உயிரோடு இருக்கிறவர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஒருத்தர் கூட கிடையாது. செத்தவர் செத்ததுதான். அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமானார். அவரை அநேகர் பார்த்தார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது எழுதுகிறார், கேபாவுக்கும் 12 இயேசு தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வழியில் தரிசனமானார். யாக்கோப்புக்கும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியாக எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் தன்னையும் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் அநேக சகோதரருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர்கள் தான் புறப்பட்டு இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று பட்டணம் பட்டணமாக, தேசம் தேசமாக உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தரிசித்த அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அநேக தேசங்களிலே சபையை ஸ்தாபித்தார்கள். தோமா நம்பல. எல்லா சீஷர்களும் சொன்னாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் பார்த்தோம். தோமா சொன்னாரு, அவருடைய கையில் இருக்கிற காயத்துல என் விரலை விட்டு பார்த்தா தான் நம்புவேன், அவருடைய விழாவில என் கரத்தை போட்டா தான் நம்புவேன். இயேசு அவனுக்கும் தரிசனமாகி, தோமாவே என்னுடைய கரங்களிலே உன்னுடைய விரலை விட்டு பார், என்னுடைய விழாவிலே உன்னுடைய கரத்தை போடு என்று சொன்னார். தோமாவும் உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு தான் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே சென்னையிலே இயேசுவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசுவை பார்த்தவர்கள், உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தரிசித்தவர்கள் தாங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்து இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆனால் ரமண மகரிஷி உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஒரு சாட்சி கூட கிடையாது. ஆனா இளையராஜா சொல்லுகிறார் ரமண மகரிஷி தான் உயிர்த்தெழுந்தார். அவர் எந்த அடிப்படையில் சொல்லுகிறாருன்னு தெரியல. இயேசுவின் உயிர்த்தெழுதலை தூசிக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை இன்றைக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர்த்தெழுந்தாரோ அந்த நாளிலேயே இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும். தூதன் வந்தான் பூமி அதிரத்தக்கதாக, கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி போட்டான். காவல் சேவகர்கள் பார்த்து செத்தவனை போல விழுந்துட்டாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். உடனே காவல் சேவகர்கள் எல்லாம் போய் பிரதான ஆசாரியர்களை மூப்பர்களை சொல்றாங்க. உடனே பிரதான ஆசாரியரும் அன்றைக்கு இருந்த மூப்பர் தெரியுமா சொன்னாங்க, அந்த காவல் சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்து கொடுத்து இயேசு உயிர்த்தெழுந்தார் நீங்க சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் வந்து இயேசுடைய சரீரத்தை களவாய் எடுத்துக்கொண்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கதை அடித்து விடுங்கள் என்று காவல் சேவர்களுக்கு அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பரும் சொன்னாங்க. காசு கொடுத்து அவர்களும் காசை வாங்கிட்டு இயேசு உயிர்த்தெழவில்லை, சீஷர்கள் இயேசுடைய சரீரத்தை களவா எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பொய் சொன்னார்கள். இளையராஜா யாருகிட்ட காசை வாங்கிட்டு அல்லது எந்த பதவியை எந்த மேலிடத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இயேசுடைய உயிர்த்தெழுதலை தூசிக்கிறாரோ தெரியவில்லை. அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலேயே இயேசு உயிர்த்தெழவில்லை என்று தூசித்தார்கள். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் அதன் மத்தியிலேயும் எல்லா இடங்களிலேயும் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழல, இயேசு உயிரோடு இல்ல, செத்தவர் தான் என்று சொல்லி உலகம் சொன்னா நாம சொல்லுவோம் மூளைக்கு மூளை, பட்டணத்திற்கு பட்டணம், தேசத்துக்கு தேசம் சென்று இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் சொல்லி ஆதி அப்போஸ்தலர்களைப் போல அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுப்போம்.